4 ஏக்கர் 5 ஏக்கர்ன்ட்டு மிளகா பயிரிட்டுருக்கேன். இதோட 3 தேரம் அழிமானம் ஏற்பட்டிருக்கு. வெள்ளத்தால் அழிமானம் பட்டுச்சு, அப்புறம் பூச்சிகள் மருந்தால் அழிமானம் பட்டுச்சு. இப்போ 4வதாக எல்லாத்தையும் சரி கட்டி காய்ப்பு கொண்டு வர்ற போது பருவமழை தவறி பேஞ்சதுனால பூராமே அழுகி போச்சு, பூராமே சோடையாக போச்சு. பறிக்காமல் போடவும் முடியல, பறிக்க விட்டால் அந்த ஆளுகளுக்கு கூலி கொடுக்கவும் முடியல. இப்படி வறுமையில் இந்த விவசாயிகள் வாடிக்கிட்டு இருக்கான். இதை அரசு தகுந்த பரிசீலனை பண்ணி தகுந்த நஷ்டீடு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 3 ஏக்கர் விவசாயம் போட்டு நல்லா பழுத்து கிடக்கையில் மழை உடிச்சு, இந்த கோடை மழை வேஞ்சு பூரா நட்டமாக போனது. அந்த சோடையை பிடுங்கி போட்டான். அது கொடுக்க கூட காசு இல்லை. கூலி ஆள் பூரா வீட்டில் வந்து குத்த வச்சுக்கிடுச்சு. தோடு மூக்குத்தி நகை நட்டு அம்புட்டி அடகு விட்டு மொட்டையாத்தே நல்லா பழனி கிடாத கீழே இருக்கேன். வழி சொல்லுங்க, சர்க்காரு கேட்டு கொடுக்கணும். 4 ஏக்கர் வெள்ளாமை போட்டிருக்கேன். மழைனால அழிஞ்சு வச்சு. கார்த்திகை மாதம் நட்டான், அழிஞ்சு வச்சு. இப்போ மார்கழி மாதம் ஏற்பாடு பண்ணி அது நட்டுக்கிட்டு தேத்தி வரையில இந்த மழைனால அழிஞ்சு வச்சு. காயெல்லாம் சோடையா போச்சு. என்னைய மூக்குத்திய கூட அடகு போட்டு தேங்களை பார்த்தான். ஆள் விட்டு பறிச்ச ஆளுக்கு கொடுக்க முடியல. நீங்க விவசாயம் எப்படி சர்க்கார் பார்த்து செய்யும்? ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூர் தாலுகாட்சி சேர்ந்த கிடாத்திருக்கை கிராம ஊராட்சி. கிடாத்திருக்கை கிராமத்தில் மிளகாய் 800 ஏக்கருக்கு மேலே பயிர் பண்ணுறான். அந்த 800 ஏக்கர்லேயே இப்போ பருவம் தப்பி மழை பெஞ்சதுனால மிளகாய் பூரா சோடையாகி மக்களுக்கு பறிக்கிற கூலி கூட கொடுக்க முடியாமல் நாங்கள் பெருமை தவிக்கிறோம். ஆகையினால நீங்கள் கவர்மெண்ட் வந்து இங்கே பார்வையிட்டு தயவு செய்து இவங்களுக்கு ஏதாவது உங்களுடைய உதவியை எதிர்பார்த்து நிற்கிறனால இன்னும் நாங்கள் உங்களுக்கும் உதவியாக இருக்கிறோம். என் பேர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.